வணக்கம் எல்லாருக்கும். இது ஒரு முக்கியமான வீடியோ. என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஒரு கொஞ்ச நாளுக்கு முதல் நான் மிக ஒரு தெளிவான ஒரு தலைப்போடு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் மக்களுடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்தும் வலுவிளக்க செய்யும் சைக்கிள் கட்சின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று இந்த யூடியூப் சேனலில் இருக்கும். இந்த சேனல்லையே நீங்கள் பார்க்கலாம். அந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். நீங்கள் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் தமிழ் மக்கள் உரிமைக்காக செய்ய அதில் சைக்கிள் கட்சியை கூப்பிடாதீங்கோ. இந்த சைக்கிள் கட்சி வந்தால் உங்களோட போராட்டங்கள் தோல்வி அடையும் என்ற விஷயத்தை மிக தெளிவாக நான் பதிவு செய்திருந்தேன். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனும் அந்த இடத்துக்கு வந்தவர், விசாரித்தவர். உங்களோட இதுகளை நான் பாராளுமன்றத்தில் கேள்வியாக போடுறேன்னு சொன்னவர். அந்த கேள்விக்கான பதிலை இன்றைக்கு எத்தனையாம் தேதி என்று தெரியல, இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 9ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அவங்க சொல்லியிருக்க அந்த பதிலாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், முதலாவது அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே போராடுறது மக்கள் இல்லை என்ற விஷயத்தை அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு தெரியும் இந்த சைக்கிள் கட்சி போராடுற போராட்டங்கள் இதுலேயுமே மக்களுடைய போராட்டமாக இல்லாமல் அது ஒரு அரசியல் போராட்டமாக தான் செய்து கொண்டிருக்கு. எந்த இடத்துலையுமே அவை அரசியலுக்கு தான் போராட்டம் செய்யணும். அப்போ இவ்வளவு காலமும் ஜெயச்சந்திரமூர்த்தி, ராஜீவனாக இருக்கலாம், ஆராக இருக்கலாம், இவையெல்லாம் அந்த போராட்டங்களுக்கு தாங்களே விடைபெற்று கொடுக்குற மாதிரி தான் கதைச்சது. எப்போ இந்த சைக்கிள் கட்சி அதுக்குள்ளே வந்துச்சோ அந்த நேரத்திலேயே அவங்க முடிவெடுத்துட்டாங்க, இதை சாட்டி தாங்கள் இந்த விஷயத்தை தள்ளுபடி செய்ய விடலாம்னு. அதில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இது மக்கள் போராட்டம் இல்லை, இதில் மக்கள் யாரும் போராடவில்லை என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி, அடுத்தது அந்த வைத்தியசாலை, ஆமி வைத்தியசாலைன்னு சொல்லி அதெல்லாம் விடுதலை செய்யலாதென்றும், அங்கே ஆமிக்காரர் விவசாயம் செய்யலை என்றும் தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் போட்ட கேள்விக்கு பதிலாக இப்போ நீங்கள் இந்த வீடியோ வருக்கா, இந்த ஆடியோ வருக்கா கேளுங்க. டாக்டர் இன்றைக்கு அதுக்காகவும் சண்டை பிடிச்சிருக்காரு, அந்த விஷயத்துக்காகவும் பாராளுமன்றத்தில் சண்டை பிடிச்சிருக்கிறார். தமிழ் மக்களுக்கு உங்களை இருக்கிற நம்பிக்கை நீங்களே எடுத்துக்கொள்றீங்க. நீங்களே சொல்றீங்க வைத்தியசாலையை விட மாட்டோம்னு சொல்றீங்க, வலிகிழக்கு காணிகள் விட மாட்டோம்னு சொல்றீங்க. அதே நேரத்தில் மயிலிட்டி அந்த ஆமி கேம்பு விட மாட்டேன்றீங்க. ஆகவே இங்க சில பேர் இருக்கிற ஐயா சாகும் பிறகும், கேன்சர் வந்தா பிறகும், செத்தா பிறகும் அரசியல் செய்யறதுக்கு அந்த இடங்களை வச்சுக்கொண்டு நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள்ல நீங்கள் எடுக்கிற முடிவுகள்ல இருக்கிற பிள்ளையான விடயங்களை வச்சுக்கொண்டு சாகும் வரைக்கும் ஏற்கனவே KKS எப்படி வித்து துளைச்சாங்களோ பரம்பரையா, அதே மாதிரி இப்ப இவங்க இந்த விடயத்தை வச்சுக்கொண்டு சாகும் வரைக்கும் அரசியல் செய்வாங்க. அதான் நடக்கும். இந்த அரசியல்வாதிகள் உங்களுடைய இந்த சின்ன தவறுகளால இதே தமிழ் மக்களுக்கு இடையில கொண்டு போய் சிங்கள மக்கள் வடக்குல காணியை பிடிக்கிறார்கள் ஒரு பெரிய பொய்ய உண்டு அதுக்குள்ள அனுப்பி கேன்சர் செத்தா பிறகு அரசியல் செய்வாங்களாவே. சிந்தியுங்கோ. பல தடவை உங்கள்ட்ட கேட்டிருக்கோம் நாங்கள், தயவு செய்து சிந்தியுங்கோ. காணி பிடிக்கிற விடயங்கள் தொடர்பாக கதைக்கிற போது யோசித்து கேட்க சொல்லி சரியான கவலையா இருக்கு. நேரடியா கேள்விக்கு வருகிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நீங்க சொல்லிக்க வைத்தியசாலையை விட மாட்டோம், அங்க விவசாயம் செய்யறேன்னு சொல்லிடுறீங்க, வாழைத்தோட்டம், தென்னந்தோட்டம் எல்லாமே இருக்கிறது. ஆகவே அங்க இருக்கிற அந்த போராடுகிற மக்களை இவர்கள் தான் பாவிக்கிறார்கள், வேற ஒருத்தரும் இல்லை. இவங்களை பாவிச்சு ஒரு 30 பேர் சண்டை பிடிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்க போய் அவர்கள் வாழ்றது? அவ்வளவு அந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்ப நீங்க காசு கொடுக்க போறீங்களா? அப்ப சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கார், இவரகணும் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கார், தான் போட்ட வழக்குல நீதிமன்றத்துக்கு ஒரு மாதத்துல நீங்கள் விடக்கூடிய காணிகள் அளவை சொல்றேன்னு சுமந்திரன் சொல்லியிருக்கிறார். ஆக உங்களுக்கு தேவை சுமந்திரனும் இங்க சில கேன்சர் சாகாம இருக்கிற சில நேரம் உங்களுக்கு இந்த தமிழ் மக்களுடைய வலியை வச்சு அரசியல் செய்ய வேணும். அவ்வளவுதான் உங்களுக்கு தேவையா? இப்படியே இந்த பிரச்சனையை தமிழ் மக்கள் சிங்கள மக்களுக்கு இடையில கொண்டு போக போறீங்களா? காலங்காலமா சொல்லுங்க. எனக்கு உங்களை இப்போ இதை சிந்திச்சு பாருங்க. உண்மையாகவே வைத்தியர் அர்ச்சுனா மக்களுக்காக என்ன செய்தார்ன்னு கேட்குறீங்க. இவரும் அவே மாதிரி ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் 4 பேரை கூட்டிக் கொண்டே போராடலாம். இது தீர்வுகள் எடுக்கிற இடம் விடைகள் பெற்றுக்கொள்கிற இடம் பாராளுமன்றம். அந்த இடத்துல அவருடைய கேள்வி உண்மையாகவே நியாயமானது. ஏன் நான் இதை போட்டு காட்டுறேன்டா, மக்களும் விளங்கி கொள்ளணும். இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை தேடுறதார், இந்த பிரச்சனையாகவே வச்சுக்கொள்ளணும் என்று விரும்புகிறதார்ன்றதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். முதலாவது இப்போ பாருங்கள், இப்போ டாக்டர் அர்ச்சுனா மிக தெளிவாக கேட்டிருக்கிறார். அதில் 30 பேர் சண்டை பிடிக்கிறாங்க, 20 பேர் அதில் அரசியல் செய்கிறாங்க, அவங்கள பயன்படுத்துகிறாங்க. மக்களுக்கு நீங்கள் எப்போ அந்த காணியை கொடுக்க போகிறீங்க? மக்களோட பிரச்சனையை எப்போ தீர்க்க போகிறீங்க? அதில் போராடுற மக்களோட நிலைமை என்ன என்றதை அரசாங்கத்தை தான் கிழிச்சிருக்கிறார் வச்சு. இப்போ இவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கறதால, இந்த பிரச்சனையை இப்படி வளர்த்து கொண்டிருக்கிறதால என்ன நடக்க போகுது? இவங்க தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை போராடி கொண்டே இருக்க போகிறாங்க. ஆனால் தீர்வு கிடைக்காது. நான் இன்னொரு வீடியோ ஒன்று போடுவேன். செல்வராசா கையேந்திரனை பார்த்து ஒரு பொதுமகன் கேட்குறார்,
15 வருஷமா நீங்கள் போராடுறீங்க காணிகள் மீட்டு தரமெண்டு, இதுவரைக்கும் எதுவும் மீட்டு தரையில. சரி, ஏதோ ஒரு காணி பிரச்சனை இல்லை, இந்த காணியை நீங்கள் எப்போ மீட்டு தருவீங்களேன்ட்டு திகதியோட சொல்லுங்க, நாங்கள் இந்த போராட்டத்தை நிப்பாடுறோம்ண்டு. அவர் சொல்கிறார் அதுக்கு நான் பொறுப்பு சொல்லலாது, அந்த இடத்துல நான் இல்லை, சும்மா பேக்கதைக்காக போங்கண்டு. இவைக்கு என்ன தேவையண்டா, நடு ரோட்டில் நின்று போராடணும். மக்கள் வந்து நடு ரோட்டில் நின்று போராடணும். போராடி தாங்கள் அதில் வீடியோ எடுக்கப்படணும், தாங்கள் அதில் ஃபேமஸ் ஆகணும். தாங்கள் பார் இந்த கயந்திரகுமார் பழைய எம்பி வந்து இதில் நின்று போராடுறார். மீடியாக்களும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ண, உரிமைக்காக போராடும் போது உணர்ச்சி வசப்பட்ட கயந்திரகுமார் எம்பி. என்ன உணர்ச்சி வசம் சொல்லுங்க ஆகும். எனக்கு என்னுடைய பொருள் தேவையாண்டா அதை பெற்றுக்கொள்றதுக்குரிய வழியைத்தானே பார்க்கணும். இந்த பொருளை ஒருத்தன் சொல்கிறான் இதால் வந்து இடண்டு, நான் போய் அதால் எடுக்கிறதுக்கு தான் இல்லை, நான் இதால் வந்து எடுக்க மாட்டேன், நான் அந்த பக்கத்தால் தான் வந்து எடுப்பேன்டா. எடுக்கல. அவன் சொன்னால் உனக்கு விருப்பம்ண்டா இதால் வந்து எடு, உனக்கு விருப்பம்ண்டா உனக்கு உண்மையாக வேண்ட பொருள் தேவையண்டா இந்த பக்கத்தால் வந்து எடுத்துக்கொண்டு போ வேண்டா. நான் எனக்கு அது தேவையாண்டா அந்த பக்கத்தால் தான் போய் எடுப்பேன். இப்போ இவேண்ட கையீட்டு விஷயமா இருக்கலாம், அவங்க சொல்கிறாங்க முதல்ல அளக்க விடுங்களாண்டு. இல்லை அளக்க தேவையில்லை, எங்களை காணியை தரணும் அல்லது கடிதம் தாங்க. இப்போ கடிதம் தர்றது இப்படியான ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு கடிதம் தர்றது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயம். இல்லை அப்படி தான் தரணும் ஏண்டா காணி கிடைக்காது, விளங்குதா? அப்போ அதை மாதிரி தான் இந்த மயிலடி பிரச்சனை. நான் இவங்களை ஆரம்பத்திலேயே போய் அதில் குந்த வழி கிடைக்கே நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்னா, உங்களோட போராட்டங்கள் வந்து புனிதமானது, உங்களோட போராட்டங்கள் வந்து நியாயமானது, மக்களுடைய போராட்டங்கள் வந்து உண்மையாகவே அது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக, மக்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றுறதுக்கான போராட்டங்கள். இந்த போராட்டத்துக்குள்ளே இந்த குழப்பவாதிகளை கொண்டு வந்து நீங்கள் வச்சிங்களேண்டா இதை நிறைவேற்ற விட மாட்டாங்கன்னு சொன்னான். இப்போ இனி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ டாக்டர் கதைச்சி போட்டார், சண்டை பிடிச்சிட்டார், இனி அது சம்பந்தமான ஒரு நகர் வரைக்கும் இவங்க போய் கொடியை பிடிச்சு கொண்டு நிற்பாங்க. அளக்கலாது, ஏன் அளக்கணும், காணியை விடு ஏண்டா. ஒரு அரச கர்மங்களுக்கு வந்து சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, அந்த வழிமுறைகளில் தான் அதை விடலாம். இப்போ இவே போராடுறதாலேயும் இவே கத்துறதாலேயும் குளர்றதாலேயும் எடுத்த வீச்சுக்கு தூக்கி காணியை கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரு காணின்றது வந்து பலரோட சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ இன்றைக்கு அளக்காமல் அது சம்மந்தமாக ஆராயாமல் அது சம்மந்தமாக இது செய்யாமல் வந்து காணியை தூக்கி கொடுத்தா நாளைக்கு தொல்பொருள் திணைக்களம் வந்து நிற்கும், நாளைக்கு வந்து இன்னொரு ஆலயம் வந்து கோயில் சம்பந்தமான குருக்கள் வந்து நிற்பினோம், இன்னொரு உரிமையாளர் எந்த காணி என்று வந்து நிற்பார். இதில் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது. அப்போ அதை உறுதியை பார்த்து அந்த உறுதியின்படி அவை அடையாளம் காட்டப்பட்டு இப்படித்தான் காணிகள் விடுவிக்கப்படணும். அதுக்கண்டு அரசாங்கத்தில் சில ரூல்ஸ்கள் இருக்குது தானே. இப்போ இதில் வந்து நீங்கள் உண்மையாகவே யோசிக்கணும், இந்த சைக்கிள் கட்சி மாதிரி கட்சிகளை எப்போ நாங்கள் கொண்டு போய் எங்களோட போராட்டங்களில் நிப்பாட்டுறோமோ அதுக்கு நல்ல உதாரணம் இந்த மயிலட்டி. உண்மையாகவே அது வந்து ஒரு தீர்வு வர்ற நேரத்தில் குழப்பப்பட்ட ஒரு விஷயம். அவங்களுக்கு தெரியும் தையட்டி கைவிட்டு போகுதுண்டு, இப்போ மயிலட்டியில் போய் நிற்கிறாங்க. அப்போ மயிலட்டி போராட்டத்தை இன்னொரு 10 வருஷத்துக்கு இழுத்து கொண்டு போக போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. எங்களோட மக்கள் அதை புரிஞ்சு கொள்ளாத வரைக்கும். ஏன்னா இனி என்ன செய்வின மக்கள், இவங்கள்லாம் இதை கொண்டு வந்து தர போகிறாங்கண்டி இவங்களுக்கு பின்னால் அந்த சனம் நிற்க போகுது, காலங்காலமாக ரோட்டிலேயே நிற்க போகுது சனம். இதான் நடக்க போகுது, உண்மையாகவே இதான் நடக்க போகுது. இவங்களை என்ன செய்வாங்கண்டா இனவாதத்தை தூண்டி இது சிங்கள தமிழ் பிரச்சனமாகி கொண்டு வந்து அந்த சனத்தின் மத்தியில் ஏன்னா அவங்க காணிக்காக போராடுறார்கள். அப்போ காணியோடையே தங்களோட காணி கிடைக்கணுன்றதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. அது சண்டை பிடிக்கிறதோ சாப்பிடாம இருக்கிறதோ தீ குளிக்கிறதோ அவங்களுக்கு தேவை அவங்களோட காணி. அப்போ இவங்களை என்ன செய்வாங்கன்னா அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அந்த தேவையை பயன்படுத்தி இவங்களை அரசியல் செய்ய போகிறாங்க. அப்போ இளைய சமூகம் தான் இப்படியான ஆக்களும் அடிச்சு துரத்தணும், ஓடும் எங்களோட காணியை நாங்கள் பறிச்செடுக்கிறோம், எங்களோட காணியை நாங்கள் போராடி எடுக்கிறோம், உனக்கு அரசியல் சம்பந்தமான ஏதாவது உதவி செய்ய போறியா பாராளுமன்றத்தில் போய் அதுக்கான ஒரு தீர்வு எடு, அங்கே போய் நீ போராடு, அங்கே போய் நீ சண்டை பிடி, அங்கே போய் நீ மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி சா அதில் நின்று காணியை விடுவீங்க, இல்லாட்டி நான் சா போறேன்னு மண்ணெண்ணெய் ஊற்று. ஒருத்தர் சா விட மாட்டாங்க, அதில் நிற்கிறார்கள் வந்து பிடிச்சிருவாங்க, உங்களையெல்லாம் எரிய விட மாட்டாங்க. சரியா, போய் அப்படி ஏதாவது செய்யுங்க. அப்படி செய்ய மாட்டாங்க, இவங்க செய்தால் தீர்வு வந்துடும், அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுரும். இதுதான் உண்மையான விஷயம். வைத்தியர் மிக தெளிவாக இந்த NPP அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கிறார். உங்களை மக்கள் இன்னும் பறிக்கிறதுக்கு காரணம் இப்படியான விஷயங்கள் தான். நீங்கள் காணிகளை விட்டால் இவங்க ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.